அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்னாடி மிதுன லக்னத்திற்கு நம்ம சுபர் மற்றும் அசுபர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்று நம்ம கடக லக்னத்தினுடைய சுபர் மற்றும் அசுபர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடக லக்னத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 5வது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியாக வரும். இந்த விருச்சக ராசியினுடைய அதிபதி செவ்வாய். அதுக்கு அடுத்தது 9வது வீட்டு அதிபதி. 9வது வீடு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியாக வரும். மீன ராசியின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வருவார். அப்பொழுது கடக லக்னத்திற்கு செவ்வாய் மற்றும் குரு நன்மை செய்யக்கூடிய பொறுப்பை வகிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்தது அசுபர் அப்படின்னு நம்ம யார் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல 3வது வீட்டு அதிபதி. 3வது வீட்டு அதிபதி யார் அப்படின்னா கன்னி ராசியினுடைய அதிபதி புதன். அதுக்கு அடுத்தது 6வது வீடு அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தனுசு வரும். தனுசினுடைய அதிபதி யார் அப்படின்னா குரு. அதுக்கு அடுத்தது 11வது வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷப ராசி வரும். இந்த ரிஷப ராசியினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போது அசுபர்னு வரும்போது புதன், குரு, சுக்கிரன் வருவார். கடக லக்னத்துக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9வது வீட்டு அதிபதியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவாக வராரு, 6வது வீட்டின் அதிபதியும் குருவாக வராரு. அதாவது ஒரு வகையில் இவர் நன்மை செய்யக்கூடிய ஒரு இடத்துலையும் இருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா 6வது வீட்டு அதிபதியும் குருவாக வர்றாரு. அதாவது 50% கடக லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய நபர்களாகவும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தீமை செய்யக்கூடிய நபராகவும் வருகிறார். இப்போ கடக லக்னத்திற்கு இவர் கடக லக்னத்திலேயே அமர்ந்தார் அப்படின்னா இவர் பார்த்தீங்கன்னா நன்மையை அதிகமாக செய்வார். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தீமையும் பார்த்தீங்கன்னா 50% அதிகமாக செய்வார். ஒருவேளை கடக லக்னத்திற்கு இவர் மகரத்தில் போயிட்டு நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய நன்மையும் கிடைக்காது, தீமையும் கிடைக்காது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான நியதிகளும் ஒன்றாக கருதப்படுகிறது. இதுக்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த கடக லக்னத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்திர உபயத்தில் இது சரராசியினுடைய 2வது ராசியாக வருகிறது. இந்த ராசியினுடைய அதிபதி சந்திரனானவர் இவர் 5ல் அமர்ந்தார் அப்படின்னு வச்சிங்களேன். அதாவது செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்தார் அப்படின்னா அது ஒரு விதமான மனநோயை கொடுக்குதுன்றது காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செவ்வாய் கடக லக்னத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல கடக லக்னத்திற்கு அதாவது விருச்சிக ராசியாக இருக்கக்கூடாது. அதாவது சந்திரன் அங்கே இருந்தாங்கன்னா இயல்பாகவே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியாக வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் எடுக்கக்கூடிய முடிவில் அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்க மாட்டார். அதே போல் இந்த சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடன் செவ்வாயுடைய பார்வை பெற்றது அப்படின்னா அவர் செய்கிறத மட்டும்தான் உண்மை. மற்றவர் யார் அதை சொன்னாலும் அதை ஏற்றக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டார். சில நேரத்துக்கு மனநிலை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே இது உட்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் சிறு வயதிலேயே இதெல்லாம் பார்த்து இதுக்கெல்லாம் சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. அது சிறு வயதிலே எடுத்துக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு சில விஷயங்கள் பெரிய வயது ஆக ஆக மாற்றக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் அப்படியே பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா கடக லக்னத்திற்கு மட்டும் நான் சொல்கிறேன். கடக லக்னத்திற்கு இந்த 5ல் இருந்தால் அவர் நன்மை செய்யக்கூடிய கிரகங்களுடைய வீட்டிலே இருந்தால் கூட இது கடக லக்னத்திற்கு 5ல் சந்திரன் அமர்வது சரியல்ல. இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படி என்னென்னா கடக லக்னத்துக்கு செவ்வாய் குரு நன்மை செய்யக்கூடிய நபராகவும் புதன், குரு, சுக்கிரன் தீமை செய்யக்கூடிய கிரகமாகவும் இருக்கிறார். இதில் குரு எடுத்துக்கும் போது 50% நன்மையும் 50% தீமை செய்யக்கூடிய நபராக இருக்கார். அப்போ முழு சுபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மட்டும்தான். அப்படி எடுத்துக்கும்போது செவ்வாயினுடைய ராசி, அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கும்போதோ இல்லை
லக்னாதிபதி அமரும் போதோ இவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மேலும் வந்து அடுத்த ராசியில் அடுத்த லக்னத்திற்கு வந்து நம்ம பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.